நமஸ்காரம். நமஸ்காரம். இன்னைக்கு மார்கழி 10 ஆயிடுத்து. என்ன ஸ்பெஷல்மா இன்னைக்கு? காஞ்சிபுரத்துல என்ன ஸ்பெஷல் சொல்லு? காஞ்சிபுரத்துல நிறைய ஸ்பெஷல். வரதராஜரே ஸ்பெஷல் தான். ஓகே ஓகே, நான் கண்டுபிடிச்சிட்டேன். காஞ்சிபுரம் இட்லியா? ஓ, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க முதல்ல இது ஐட்டம்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஆழாக்கு பச்சரிசி, 1.25 ஆழாக்கு உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் 1/4 ஸ்பூனு, இது 1 ஸ்பூன் சுக்கு, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கடலை எண்ணெய் இந்த மாவில் விட்டுக்கலாம். நேற்றையே அரைச்சி வச்சுருக்கேன் மாவை, அதோட உப்பு போட்டு கலந்து நல்லா பொங்கிடும். இதோட கடலை எண்ணெய் வச்சுருக்கேன். இது சுக்கு பொடி, இது பெருங்காயம், இது மிளகு ஜீரகம் பொடிச்சு வச்சுட்டு இருக்கேன். இப்போ இதை கலந்துக்கலாம். முதல் நாள் 4 மணி நேரம் அரிசி உளுந்த ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். கொஞ்சம் எண்ணெயை எடுத்து டம்ளர் உள்ள நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். அப்போதான் மாவு ஒட்டாது. இப்போ இந்த எண்ணெய் தடவின டம்ளரில் எடுத்து மாவை விடணும். பபிள்ஸ் வராமல் இதை கீழே அப்படி தட்டினா சமமாயிடும். இப்போ நான் தட்டில் வச்ச மாதிரி சின்ன டம்ளர்லையோ இல்லை இட்லி தட்டில் வச்சுட்டு வேக வைக்கலாம். 15 இருந்து 20 நிமிஷம் வேக டைம் ஆகும். இந்த மாதிரி வாழை இலையை அது மேலே போத்தின மாதிரி வச்சுடுங்க. அப்புறம் இட்லி மூடியை அது மேலே வச்சு மூடிடுங்க. இட்லி ரெடியாக எடுத்தான்னு பார்க்கலாமா? வாவ், சூப்பரா வந்திருக்கே. எவ்வளவு நல்லா வந்திருக்கு எல்லாம். சரி, எடுத்துடலாமா வெளியில? இப்போ டம்ளர்ல இருந்து அந்த இட்லிய நல்லா எடுக்கணும். ஆஹா ஆஹா, என்ன அழகா வந்திருக்கு காஞ்சிபுரம் இட்லி. ஓகே, இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நம்ம காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயிடுத்து. ரொம்ப அழகா வந்திருக்கு. அம்மா சூப்பரா பண்ணிட்டா இன்னைக்கு. பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆமா, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாமே. நீயும் வாயில போட்டுக்கோ. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. மறக்காம நீங்களும் பண்ணி பாருங்க. வெறும் இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலா இந்த மாதிரி மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு இட்லி பண்ணி சாப்பிட்டாக்க ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாரத்துல 1 or 2 days அட்லீஸ்ட் இதை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.